அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறது இப்ப இதுதான் நாட்டுக்கு முக்கியமா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார் இது. பாண்டே சாருக்கு அரசு யோகம் இருக்கான்னு கேட்டீங்க, அது யோகம் இருக்கு. அது இருக்குன்றாங்க. அது ஏன் தேவையில்லாம சார் உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருந்திருக்கா? காலத்தின் கையில் அது இருக்கு. நமக்கு வந்து அந்த பக்கம்லாம் வந்து பண்றதெல்லாம் நமக்கு வந்து அது அவ்வளவு ஸ்டஃப் கிடையாது, அவ்வளவு ஒர்த்து கிடையாது இந்த பீஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நீங்க கவுன்சிலர் எலெக்ஷன்ஸுக்காக நின்றுருக்கீங்கல்ல சார், கம்யூனிஸ்ட் பார்ட்டியில நீங்க நின்றுருக்கீங்க. 1996 1000 ரூபா அப்ப டெபாசிட். 1000 ரூபால எனக்கு அப்ப கிடையாது கையில. நான் தினமலர்ல சேர்றதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சது, டெபாசிட் போச்சு. ஸ்ட்ரைட்டா கேக்குறேன், எதிர்பார்க்கலாமா ரங்கராஜ் பாண்டே அவர்களை அரசியல்ல? இல்ல அது தைரியமா எதிர்பாரு. பெரிய பெரிய நாற்காலிகள்ல உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சிஎம்னே கேக்குறேனே. மிதுன ராசியில வரக்கூடிய நாள் அது, தேர்தல் நாள் ஏப்ரல் 23. அந்த நாள் வரக்கூடிய நாளில் வந்து இங்கே இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அது சாதகம் நிறைய இருக்கு, சிலருக்கு பாதகம் இருக்கு. அந்த சிலர் யாரு, அந்த பலர் யாரு? சார் மே 4 அக்னி துவக்கம்னு போட்டிருக்கு, என்ன சொல்றீங்க? அதாவது சூரியன் வந்து உலகத்தில் ஒதிக்காத இருந்தால் நம்ம வாழ முடியாது. இருக்குமா, தொடருமா, போகுமா, வருமா? சரி, ஏப்ரல் 23 எப்படி இருக்கு? இருக்கிறது தொடருமா, இருக்கிறது மாறுமா? இல்லை, இது சொல்லிட்டாவே கதை முடிச்சிடுவேன். தொடரும் கட்சி விட்டு தூக்கிடுவோம் பாத்துக்க. Elections 2026, Pandey's point of view, title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant, Velamal Nexus. Powered by Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் செல்வி சார். நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க அவரோட ப்ரெடிக்ஷன்ஸை? அங்கிருந்து ஆரம்பிப்போம். மருத்துவம் சரி, மருத்துவர் சரியான, டாக்டர் சரியான்னு பார்க்கணும்ல. அந்த மாதிரில வந்து திரு செல்வி சார் அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்தது நான் கமலா பார்த்துருக்கேன். ஜெயலலிதா அவர்களுடைய பெயில் கிடைச்சதுலேருந்து, ஜெயலலிதா அவருடைய மரணத்துலேருந்து, என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் நிறைய பேருக்கு வந்து அண்ணன் சொன்னது ரொம்ப 100% பழிச்சிருக்கு. அதில் வந்து குழப்பமே இல்லை. நான் வந்து ஜோசியத்தை முழுமையாக நம்புறேன், அண்ணனை நம்புறேன், எந்த டவுட்டும் இல்லை. சார் வந்து ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, சரிங்களா? அவர் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறது இப்ப இதுதான் நாட்டுக்கு முக்கியமா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார் இது. எங்க அக்கா எல்லாம் இருக்காங்க, அண்ணன் எல்லாம் இருக்காங்க, சண்டைக்கு நான் வந்து வெளியே ஓரமா நின்றுட்டு போயிரு. இல்ல கேட்டுடலாமே. இல்ல அவரது அவங்க குடும்பத்துக்கு மேக்சிமம் ஜோசியக்காரன் தான். அவருடைய எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் வந்து அந்த அளவு நட்பு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவர் தினமலரில் இருக்கிறச்சே அவர்கிட்டே கேளுங்க என்ன ஆச்சுன்னு, அப்போ தானே கரெக்டாக கேட்கணும். அவர்கிட்ட தினமலரில் இருக்கிறச்ச இந்த தந்தி டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு கேளு. என்ன நடந்தது? நான் வந்து கேட்டேன் அண்ணன். நான் வந்து எல்லா முக்கியமான நிகழும் போது நான் கேட்பேன், அண்ணன் வந்து இது மாற்றம் சரியாக தான் இருக்கும், அது கரெக்டான பீரியட் தான் மாறிடுங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து ஒரு டவுட், ஏன்னா தினமலர் ஐ வாஸ் வெரி குட், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். தினமலரில் வந்து சீஃப் ஆஃப் பீரோவாக இருந்தேன். இல்லை தினமலரில் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தார். அண்ணனும் அவங்க துணைவியாரும் இருந்தாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கே ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கே ஜாயின் பண்ணிட்டா நல்லது, இல்லைன்னா உன்னை வேலை விட்டு எடுத்துருவாங்க, அப்புறமா கஷ்டப்படுவேன். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு என்னென்ன பிரச்சனைன்னார், எனக்கு டிஜிட்டலே தெரியாதுன்னார். ஏன்னா பாண்டே வந்து ரைட் அப்பில் நம்பர் 1 அப்போ. ஆனால் டிஜிட்டலில் உலகம் ஃபுல்லாக பேர் வாங்குவீங்கன்னு. இன்றைக்கி அந்த பாண்டேவை தான் நீங்கள் இன்டர்வியூ எடுத்துட்டுருக்கீங்க. நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ அந்த ஜாதகம் வேலை செய்யறச்சா அது வேலை செய்யும், அது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தெரியும் தெரியாதெல்லாம் இல்லை, தடுத்தே முடியாது. அண்ணாமலை சார் இருந்தார், விஜய் சார் இருந்தார், 2 பேருமே கடகராசி. 2 பேருக்குமே அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் திடீர்னு வந்து ஜம்ப் ஆகிட்டு எப்படி உச்ச நிலைமைக்கு போனாங்கன்றது அந்த கிரகம் வேலை செய்யறச்சா வேலை செய்யும். இப்போ பாண்டே சாருக்கு நீங்கள் கேட்டீங்க, நீங்களே ராசி நட்சத்திரம்லாம் சொல்லிட்டீங்க. அவருடைய ஜாதகத்தில் அரசு கௌரவம் என்பது அவருக்கு உண்டு, அது வரக்கூடிய காலகட்டம் விரைவிலே வரும்ன்றது தான் ஜோசியம். அதுக்கு மேலே தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை டீட்டெயிலாக அக்கா பிரித்து பேசுகிறது சரியாக வராது. ஆனால் அரசியலை நோக்கி பாண்டே சார் கண்டிப்பாக போவார்.
சார் இதுக்கு உங்களோட அரச பதில் என்ன? கௌரவம்னு சொல்றாரு, சால்வை போடுவாங்களா இருக்கும், அவ்வளவுதான். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சால்வை போட்டு தம்பி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம சரி சொல்லிக்கிட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேல சார் உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருந்திருக்கா? நான் அரசியல்வாதி ஆகணும்னு என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை. நான் வந்து பத்திரிகை தொழில் இருக்கணும் தான் என்னுடைய ஆசையாக இருந்திருக்கு. நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன், எனக்கு வேறு ஆசைகள் எதுவுமே இருந்ததில்லை. பட்டு அண்ணன் சொல்கிறதான், தலைவர் சொன்னதான், இந்த மாதிரி தான், காலத்தின் கையில் அது இருக்குது. நமக்கு வந்து அந்த பக்கம்லாம் வந்து பண்ணுறதுலாம் நமக்கு வந்து அது அவ்வளோ ஸ்டஃப் கிடையாது, அவ்வளோ ஒர்த்து கிடையாது இந்த பீஸ். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நீங்க கவுன்சிலர் எலெக்ஷன்ஸ்க்காக நின்றுருக்கீங்கல்ல சார், கம்யூனிஸ்ட் பார்ட்டில நீங்க நின்றுருக்கீங்க. அவங்க தான் டெபாசிட் கட்டுறேன்னாங்க, அதனால நின்னீங்க. ஆமாம். 1996 1000 ரூபா அப்போ டெபாசிட். 1000 ரூபாயில் எனக்கு அப்போ கிடையாது கையில். நான் தினமலரில் சேர்றதுக்கு முன்னாடி அப்போ வந்து எலெக்ஷனில் நிற்கணும்னு ஒரு பெரிய எதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், சினிமாவில் நடிக்கிற மாதிரி, அவ்வளோதான். அப்படி இருந்துச்சு, அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சது, டெபாசிட் போச்சு, ஹாப்பியாக வந்துட்டேன். டெபாசிட் இதில் கம்யூனிஸ்ட்கார கட்டது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த செய்தி வந்து புதுசாக இருக்கும். ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காக நீங்க நின்றுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த அதற்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி நான் சொன்னேன், கம்யூனிஸ்ட் கட்சி தான் டெபாசிட் கட்டுறேன்னாங்க. அதுதான் முக்கியமான காரணம். ஆனால் கம்யூனிஸ்ட் மேலே எனக்கு எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. நாங்கள் சாணக்கிய ஆரம்பித்த முதல் ஆண்டு விழாவில் நாங்கள் விருது தேர்ந்தெடுத்தவரில் வந்து நல்லகண்ண ஐயா ஒருத்தர் எங்களுடைய முதல் ஆண்டிலே. ஸோ எப்பயுமே அந்த அஃபிலியேஷன் வந்து கம்யூனிசத்தில் வந்து நிறைய நேர்மையான தலைவர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் பல சந்தர்ப்பம் சொல்லியிருக்கோம். அதனால வந்து அது ஒரு புதுசு கிடையாது. ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், எதிர்பார்க்கலாமா ரங்கராஜ் பாண்டே அவர்களை அரசியல்ல? இல்லை அதை தைரியமாக எதிர்பாருங்க. பெரிய பெரிய நாற்காலிகளில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சிஎம்னே கேட்குறேனே. நாற்காலி எப்படியா இருந்தாலும் பெரிய பவர் வருமானு கேளுங்க. பெரிய பவர் வரும். பெரிய நாற்காலியில் வச்சு அவர் எப்படி உட்காருது? ஒரே நாற்காலியாக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக உட்காருவார். பவர்ஃபுல்லாக உட்காருவார். நம்ம அண்ணனுக்கு பவர் ஷேரிங் கொடுத்துறேன், அப்படியே நான் பவரில் உட்காரும்போது அண்ணனுக்கு அதுக்கு விட்னஸ் இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல. ஆமாம், நிச்சயமாக. ஸோ அது நடக்க வேண்டிய காலகட்டத்தில் நடக்கும்னு சார் சொல்லியிருக்காங்க. சார் உங்களை 2026 எலெக்ஷன்ஸ் மே 23 ஏப்ரல் 23 மற்றும் மே 4 கிரக நிலைகள் எப்படி இருக்குங்க சார்? அதாவது மிதுன ராசியில் வரக்கூடிய நாள் அது தேர்தல் நாள், ஏப்ரல் 23. ஆமாம். அந்த நாள் வரக்கூடிய நாளில் வந்து இங்கே இருக்கிற நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அது சாதகம் நிறைய இருக்குது, சிலருக்கு பாதகம் இருக்குது. அந்த சிலர் யாரு, அந்த பலர் யாரு? அதை ரங்கராஜ் சார் பாண்டேக்கு தனியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்றேன். ஏன்னா நான் இப்போ ஒரு கட்சியில் இருக்கிறேன், இன்னும் எங்களதில் வந்து கூட்டணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதிரில் அம்மாலாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணோம். நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணிட்ட பிறகு தான் அஸ்ட்ராலஜி பேசினா நல்லா இருக்கும்னு நான் நம்புவேன். நான் ஒரு பார்ட்டியில் ஒரு பொசிஷனில் இருக்கேன். அதை வந்து ஏப்ரல் 23 எப்படி இருக்கு? இருக்கிறது தொடருமா, இருக்கிறது மாறுமா? இல்லை, இது சொல்லிட்டாவே கதை முடிச்சிடுவேன். சரி, மே 4 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, மே 4 சொல்லுங்க. எல்இடி காமிங்க சார். மே 4 அக்னி துவக்கம்னு போட்டிருக்கு, என்ன சொல்றீங்க? அதாவது இன்னும் கூட நிறைய மாற்றம் வருங்க. இப்போ யார் யார் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் மாறணும். உலகத்திலே ஒன்றுமே இல்லாத போர் வரக்கூடிய காலகட்டம் இது. இன்னும் போர்லேயே வந்து முடிஞ்சுதான்னு தெரியல உங்களுக்கு. ஆயில் வருமா, கேஸ் வருமானு நம்ம மட்டும்தான் இந்தியாவில் நிம்மதியாக இருக்கிறோம். மற்ற நாடெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பணக்கார நாடெல்லாம் ஒன்றும் இல்லாத ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குச்ச, தமிழ்நாடு அரசியலில் ஜாதகத்தில் மட்டும் பிரச்சனை இல்லாமையாக இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நான் என்ன சொல்கிறேன், நான் எங்கேயும் ஓட போகிறதில்ல. பாண்டே சாருடைய எல்லா இன்டர்வியூலையும் நான் வந்து உட்காந்துருக்கிறேன். ஸோ இதுக்கும் நான் வந்து 23 முடிஞ்ச உடனே வந்துடுவேன். நான் இல்லைண்ணே, இல்லை 23 இல்லை, நாமினேஷனுக்கு முன்னாடியே வந்துடுவேன் நான். இல்லைண்ணே, 23க்கு முன்னாடி ஒன்று சொல்லுங்கண்ணே. இருக்குமா, தொடருமா, போகுமா, வருமா? அதாவது இப்போ நான் தொடரும்னா ஃபைல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும், தொடராதுன்னா ஏற்கனவே இருந்தவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். தொடரும் கட்சி விட்டு தூக்கிடுவோம் பார்த்துக்க. அதாவது கேட்டுக்கிறீங்களா, தொடரும்னா கட்சி விட்டு. கேள்வியும் கேட்குறாரு, சூரியன் உதிக்குமா உதிக்காதாங்கிறது தான் அந்த கேள்வியும் கேட்குறாரு, பதில் சொன்னாலும் மிரட்டுறாரு. அதாவது சூரியன் வந்து உலகத்தில் உதிக்காத இருந்தால் நம்ம வாழ முடியாது. ஸோ இதெல்லாம் டைலாக் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, சந்திரன் ஆரம்பித்த கட்சி எப்படி இருக்கும்? ராமச்சந்திரன், ராமச்சந்திரன், எம்ஜிஆர். இல்லை, அது வந்து ஒரு ஆத்மா, ஜீவ ஆத்மா இல்லைங்க. அந்த கட்சி எப்படி அழியும்? அந்த கட்சி வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஜீவாத்மா. எம்ஜிஆர்ன்றவர் ஒரு மகாத்மா. அவர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார், ஆன்மீகத்தில் இருந்த விஷயங்கள்லேருந்து. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து இந்த 2 இடத்த நோங்கு நகரக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து கூட்டணி மற்ற விஷயங்களாகவே இன்னும் கொஞ்ச நாளில் மாறக்கூடியது. நாமினேஷனுக்குள்ளேயே நிறைய மாறும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணாமல் அது கணக்கு போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து இப்போ கூட்டணி மாறும்னா மாறுறதுக்கு யாருன்னே இருக்கா? விஜய் தவிர வேற யாரும் இருக்காங்களா? எல்லாரும் கூட்டணி செட்டில் ஆகிட்டாங்க. ஏன் விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மாறாமல் எதோ இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும்
கடகராசி அவர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அவருக்கு வந்து அரசியலில் வந்து இப்போ நிறைய பேர் இழுத்துன்னு வந்து அவரை தெருவில் விட்டுருக்காங்க. அவரை பற்றி ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் கூட இருக்கவங்களாம் என் கூட ரெகுலர் டச்சில் இருக்கிறவங்க. ஸோ நிறைய பேர் வந்து சில நல்ல முடிவுகளை எடுக்கணும்னு தான் வெயிட் பண்ணுறாங்க. அதுபோல் இப்போ ஏற்கனவே கடைசி மூமெண்ட்டில் எது வேணுமா நடந்திருக்கு. ஸோ அது நடக்குதா இல்லையான்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்கலாமேன்றீங்க. ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அரசியலில் வந்து பாண்டே சாருக்கு தெரியாததில்லை. 1 மணி நேரத்தில் நிறைய விஷயம் மாறினதெல்லாம் இருக்குது. மக்கள் நல கூட்டணியெல்லாம் 4 மணி நேரத்தில் உதவியான கூட்டணி. அதுபோல் 2014 பிஜேபி எலெக்ஷன்லாம் தேர்தல் நாமினேஷனுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பொன்னார் ஐயா தலைமையில் உருவானது. இதெல்லாம் இருந்தக்கூடிய விஷயந்தானே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும். பாண்டே சாருக்கு அரசு யோகம் இருக்கான்னு கேட்டிங்க, அது யோகம் இருக்குது. அது இருக்குன்றாங்க. அது ஏன் தேவையில்லாம சார், இந்த கேள்வி இப்போ என்னதான் வந்து தனித்து தான் நாங்கள் போட்டியிட போகிறோம், தனியாக தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் டிவிக்கு எடுத்திருந்தாலும் போஸ்ட் எலெக்ஷன்ஸ் ஒருவேளை இந்த கூட்டணிக்கான போஸ்ட் எலெக்ஷன்ஸுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கலாம் இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் சாத்தியப்படுமா இங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, இது வந்து ரொம்ப குரூசியலான எலெக்ஷனாக தான் இருக்க போகுது. அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது அலையன்ஸில் பெரிய மாற்றம் நடந்துச்சுன்னா ஒரு க்ளீன் ஸ்வீப் ஆயிரும். அப்படி அலையன்ஸில் மாற்றம் நடக்கலைன்னா எலெக்ஷனுக்கு பிறகும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ரீ போல் எலெக்ஷனுக்கு ஒரு அலையன்ஸ் வந்த மாதிரி போஸ்ட் போல் அலையன்ஸும் கூட தேவைப்படலாம். அது வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமான, நம்ம வந்து யார் ஸ்வீப் அடித்தாலும் ஆச்சரியப்பட முடியாது. ஏன்னா அந்த ஸ்பாயிலர் அப்படிப்பட்டவர் திரு விஜய் அவர்கள் வந்து டிஎம்கே ஸ்பாயில் பண்ணலாம், ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ணலாம், அவரே கூட ஸ்பாயில் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா நடக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு பவரான ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஸோ யாருக்கு எப்படி வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு பக்கம் ஸ்வீப்பாக இருந்தால் கூட ஆச்சரியப்படலை, ஹங் அசம்பிளி வந்தாலும் ஆச்சரியப்படல. ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்லாம் இப்போ இருக்குது. சார், உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சாரோடது நம்ம பார்க்கும்போது கேட்கும்போதை விட அடுத்த முறை அது நடக்கும்பொழுது நிச்சயமாக அவர் நினைவில் வச்சுப்போம். செல்வி சார் அன்னைக்கு சொன்னாங்களே அப்படின்னு சில ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்களே வியந்தது. அவர் சொன்னது இப்படிலாம் நடக்குமா? சாட்சியாக இருந்திருக்கேன். ஏதாவது ஒன்று நான் நிறைய சாட்சி இருந்தேன். இப்போ நான் அண்ணன் சொல்லியிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு வந்து அண்ணன் பார்த்த உடனே உங்களுக்கு நகம் உடஞ்சி விழுதான்னு கேட்டார், உங்களுக்கு நெயில் வந்து உடஞ்சி விழுதான்னு கேட்டார். அது ரொம்ப நுணுக்கமான டீடைல். ஆமாம், அது வந்து அது அண்ணன் வந்து பயங்கர மாஸ்டர். கால்சியம் கம்மியாக இருக்குது, கால்சியம் இதில் ஒரு அவருக்கு தெரியும், கால்சியம் கம்மியாக வந்து எனக்கு தெரியும். இந்த மாதிரி கணக்கு இருக்குது. இன்னொரு நண்பருக்கு வந்து அமீபியாசிஸ் நோய் இருந்துச்சு. நான் தான் அண்ணன்ட்ட ரெஃபர் பண்ணேன் அவரை. அவர் வந்து ரொம்ப நாள் 2 வருஷம் போராடி அவருக்கு அமீபியாசிஸ் கண்டுபிடிச்சிட்டார். அண்ணன் போய் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணே உனக்கு அமீபியாசிஸ் இருக்கான்னு கேட்டார். அவர் ஆடி போயிட்டார். இந்த அமீபியாசிஸ் உள்ளங்கையெல்லாம் கருத்துருச்சு அவருக்கு. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிற படாதப்பட்ட அண்ணன் 2 நிமிஷத்தில் கேட்டார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹெல்த் ஹசார்டில் நிறைய எனக்கு தெரிஞ்ச வேண்டப்பட்ட இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஒன்றுமே கிடையாது, நீ போய் அடையாரில் வந்து பிள்ளையார் வந்து சாமி கும்பிட்டு மிசம் போக சரியாக வருனார். நல்லபடியாக போட்டு நல்லபடியாக வந்தார். இன்னும் ஜம்முன்னு இருக்கார், ஒன்றும் குழப்பம். அது மாதிரி அண்ணன் வந்து இந்த ஹெல்த் ஹசார்டில் அண்ணன் வந்து பயங்கரமான மாஸ்டர். நான் கண் கூட நிறைய சாட்சிகள் பார்த்துருக்கிறேன். ஒரு ஆளுமையாக அவர் பார்க்கும்போது ஒரு யதார்த்த ஜோதிடராக நமக்கு தெரியும். அப்புறமா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு லாயராக, இன்னைக்கு வந்து ஒரு கட்சியின் ஆன்மீகத்தோட பிரசிடென்ட்டாக தெரியாத நிறைய எனக்கு தெரியும். நீங்க வந்து அவர் ஜோசியரா பார்த்துருக்கீங்க, லாயரா பார்த்துருக்கீங்க, பல ஓகே நம்ம எவ்வளோ சொல்ல முடியாது. அவர் வந்து மல்டி ஃபேஸ், கொஞ்சம் வாயில் வருது அதை வார்த்தை வந்து வளரல. அண்ணன் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. எல்லா பக்கமும் பழக்கம் இருக்கக்கூடிய திரைத்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் நட்பு பாராட்டு, எல்லாத்தையும் ஜாலியாக பழகக்கூடியவர், எல்லாத்தையும் நல்ல நட்போட பழகக்கூடியவர். எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வந்து திடீர்னு வந்து மாமா எப்படி இருக்கீங்க பாரு, யாரை சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு பயத்தில் அவ்வளோதான். அதனால் ரொம்ப ஜாலியாக ஜோவியில் பழகக்கூடிய எல்லோருக்குமான இனிய நண்பர். எனக்கு ரொம்ப காலம் அண்ணன் சொன்ன மாதிரி நான் வந்து சாணக்கிய ஆரம்பித்து 8 வருஷம் ஆச்சு, தந்தியில் 8 வருஷம் இருந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி 16 வருஷம் தினமலை இருக்கேன். ஸோ 20-25 வருஷமாக அண்ணன் கூட ட்ராவல் பண்ணிருக்கேன். ஏதாவது ஒரு குழப்பம் எனக்கு எங்கே அடுத்து நடக்கிறதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும்னா அண்ணன் நான் கேட்பேன். அண்ணன் ஒரு கிளியரான பிக்சர் காட்டுவார். அது முடியும். அதெல்லாம் தாண்டி எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். எல்லா ஜாதத்தையும் எல்லா ஜோசியத்தையும் தாண்டி கடவுளுடைய அருள்னு ஒன்று இருக்குது. நான் ரொம்ப தினமான முறை அது அண்ணனுக்கு தெரியும். அது அண்ணன் சொல்லிட்டு இருப்பார், சாமி இருக்குது பார்த்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு. அதுதான் போயிட்டு இருக்கு ஸ்மூத்தாக. ஓகே, ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிற ஒரு ஆளுமை கிட்டக்க உங்களுக்கு வியக்கத்தக்க விஷயங்கள் நிறைய இருக்கும். நீங்கள் ரொம்ப அடோர் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி அப்படின்னு என்ன சொல்லுவீங்க சார்? இப்போ அவர் எப்படி என்னை பற்றி சொன்னார், அவரை பற்றி எனக்கு நிறைய தெரியும். அந்த நிறைய ஏதாவது ஒன்று லீக் ஆகுமா? ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, அவர் வந்து இந்த கேள்வி பதில் சமயத்தில் அவர் எப்பயுமே சீரியஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரிஜினாலிட்டி அது கிடையாது. அது வந்து எப்படி வந்து தலை படத்தில் அவர் நடித்தாரோ அது போல தான் அது. ஒரிஜினாலிட்டியில் வந்து அவர் வேறு லெவல். அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே எனக்கு சம்மந்தப்பட்ட ஆன்மீகத்தில் வந்து அவர் ஒரு என்சைக்ளோபீடியா தான், நிறைய விஷயங்கள் வச்சுருப்பார். அதே போல் அவரோட பெரிய ஒரு விஷயம் பலம் என்னன்னா, நாளைக்கு உலகமே தலையிடிஞ்சு விழுற மாதிரி இருந்தாலும்
இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கக்கூடிய ஒரு மனுஷனில் நான் பார்த்தது ரங்கராஜ் பாண்டே தான். காலையில் எழுந்து அந்த வேலையை கரெக்டாக பார்ப்பார். நம்மெல்லாம் வந்து ஒரு வருஷமாக தூங்க மாட்டோம். ஆனால் அவர் வந்து அந்த தூக்கத்தை கரெக்டாக அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணுறது, அந்த டைமிங்கை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது, அதில் வந்து எது நடந்தாலும் இறைவனுக்குன்னு போட்டுட்டு ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டு மறுநாள் காலையில் தன்னுடைய ஒர்க்கை இயல்பாக பார்க்கக்கூடிய ஒரு ப்ளஸ். ஸோ இதுவே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பாருங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க அண்ணன் சொல்ல பாருங்க, பாண்டிட்டு உங்களுக்கு பிடிச்சி நல்லா தூங்குவான் தம்பி. நிறைய பேருக்கு தூங்குறதே கிடையாது. ஓகே, ஒருவேளை அந்த அளவுக்கு ஹார்ட் ரொம்ப எந்த வித டென்ஷனும் இல்லாம இருக்கிறதுனால நீங்க நல்லா தூங்குறீங்கன்னு சொல்லி பிரச்சனையே போர்வையா போட்டு அதேதான். இதுக்கு மேல என்ன நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி. சார் தேங்க்யூ உங்களோட டைமுக்கு. ஏன்னா உங்களுடைய நண்பருக்காக நீங்க இந்த வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. பாண்டே சாருக்காக வரலன்னா அப்புறமா வேற யாருக்காக வர முடியும்? பாண்டே அவர்களுக்கு மேலும் மேலும் கடவுள் ஆசீர்வாதம் இருக்கட்டும். நல்லது, வாழ்த்துக்கள். Thank you, sir. Thank you so much. Elections 2026, Pandey's point of view, title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC திருவிழா. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி.